நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக எனக்காக யாவையும் வேலைக்காய் வேலைக்காய். ஒரே ஒரு சரணத்தை மாத்திர பாடி வார்த்தை கேட்கலாம். கிருபையே எனக்கு வேலைக்காய் வேலைக்காக காத்திருக்க பொறுமையே எனக்கு. நல்ல கைகளை தட்டி நீர் செய்ய நீர் செய்ய நீர் செய்ய நீர் செய்ய. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை பாடுவோம். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு ஜீசஸ் மாறாமல் நிறைவேற்றுவி. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக எனக்காக பாடு. நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய. ஹல்லேலூயா. ஆமே. எனக்காக யாவையோ வேலைக்காய் காத்திருக்க வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். வேலைக்காயும் வேலை காத்திருக்க. ஹல்லேலூயா. கடைசியா நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடா. எனக்காக யாவையும் எனக்காக. ஆமே. நீர் செய்ய நினைத்தது. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நன்றி தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இம்மட்டும் இந்த ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் என்ன பேச சித்த வைத்திருக்கிறீரோ கர்த்தர் இடைபடும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் 1, 13, 16 வசனங்களும், ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1, 13, 16 வசனங்களை முதலாவது வாசியுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 13வது வசனம். நோவா அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரன் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7வது அதிகாரத்தில் அடைக்கிறார், 8வது அதிகாரத்தில் திறக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக பஹ்ரைன் தேசத்தில் இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார். இன்று பேசும்படி ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான்: அடைத்தவர் எனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அடைத்தவர் எனக்காக திறப்பார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களை பிரவேசிக்க விட்டு கர்த்தர் வாசலை அடைக்கிறார். யார் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ, சில நேரத்தில் உள்ள பிரவேசிக்க வச்சுட்டு
சில பாதையில நடக்க வச்சுட்டு அவர் செய்யறதை அடைப்பார். அடைக்கிறத மட்டும்தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உனக்காய் திறக்க போறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? என் வாழ்க்கையில அடைச்சதை பார்க்க வைத்தார்னா திறக்கிறதை பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு அடைச்சிருக்கிறார்? உங்களுக்கு எல்லாம் திறந்துட்டாரோ? இல்ல, அடைச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு சீக்கிரம் திறக்க போறார் சொல்லுங்க. சொல்றீங்களா? என்ன சிரிப்பு! 32 பல்லம் அப்படியே தெரியும். ஆமா, அப்படியே திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் திறக்க போறார் சொல்லுங்க. இப்ப 32 28 தான் தெரியுது. அடைத்தவர் திறப்பார். பல நேரத்தில் அடைச்சதை பார்த்துட்டு நாம என்ன டிசைட் பண்றோம்னா, என்ன அடைக்கிறதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன அடைச்சி போட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்காக அடைத்தவர் ஒரு நாள் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். 2 நாட்கள் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அதிகமாக, வேற வார்த்தையை படிக்கவே விடல ஆண்டவர். இந்த 2 நாட்களா கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். ஆமென். சிலர் உள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார், சில பாதையில உட்கார வச்சிருக்கிறார். அடைச்சிருக்கிறார்னா வேற எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வேலைக்குள்ள வேற என்னங்க செய்ய முடியும்? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியும், சும்மா உட்கார்ந்து. வெளியில இருக்கும்போது பேழையாவது ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு போய் மரத்தை வெட்டுவார், அதை செய்வார், இதை செய்வார், 4 பேர்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவார். இப்படி செஞ்சிட்டு இருந்த சிலரெல்லாம் திடீர்னு பிடிச்சு போட்டு உள்ள உட்கார வச்சுட்டு, உட்கார அப்படின்ட்டாரு. உட்கார உட்கார. சரி உட்கார வச்சிங்க, ஓகே. எதுக்கு ஆண்டவர் வாசல் அடைக்கிறீங்க? வாசல் திறந்திருந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வெளியில போய் ஏதாவது எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வச்சிருக்கிறார். சபையே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இதுதான். கர்த்தர் உன்னை புறப்பட வைக்க போகிற ஒரு நாள் உண்டு, உனக்காய் திறக்க போகிற வாசல் உண்டு. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya. எனவேதான் துவக்கினவர் அதை முடிக்கிறது வரையிலும். அவன் ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். யாரு அடைச்சாரோ அவர் தான் திறப்பார். ஆமென். இதுல ஒரு வார்த்தையை நான் இப்படி சொல்ல, நீ திறக்க ட்ரை பண்ணாத. சில ஆலோசனைகள் வரும், நீ இதை திறந்து பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஹே, அடைச்சது அவராகும், அடைச்சது அவர். அவர் அடைச்சார்னா அவர் திறப்பார். அடைத்தவர் திறக்கிறது வரை நான் சைலண்டா இருந்துட்டே இருக்கணும். ஹalleluya. அமைதியா இருக்கணும். யோபு அமைதியா இருக்கிற. அதனாலதான் யோபின் பொறுமையை குறித்து படிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி யாக்கோபுல இருக்கு. யோபு சைலண்டா இருக்கிறார். அவர் அடைச்சதுக்கு அவர்கிட்ட 4 கேள்வி கேட்டிருக்கலாம், எதுக்கு அடைச்சிங்க? சைலண்டா இருக்கிறார். ஆமென். நேற்றுக்கு இது தியானிச்சுட்டு இருக்கும்போது யோபுட்ட ஒருவேளை கேட்டிருக்கலாம், யோபுவே என்ன நீ அமைதியாவே இருக்கிற? யோபு சொல்லியிருப்பா, அடைச்சது அவர் தானே, அவர் திறப்பார், அவர் திறப்பார். அடைச்சது அவர், ஆனால் அவர் எனக்காய் திறப்பார். ஹalleluya. எனக்காய் திறப்பார். அடைத்தவர் திறக்க வல்லவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நீ ஆரம்பத்தில் சில கிரியைகளை பார்த்ததும் உன் முடிவு எப்படியோ இருக்கும் நீ நினைக்கிற. அப்படி அல்ல. உன் துவக்கம் அடைபட்டது போல இருக்கலாம், ஆனால் உன் முடிவில் கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது நல்லது சொல்லிட்டு அதே வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். ஆமா, இதுதான் நமக்கு தேவை. இந்த அடைபட்ட வாசல்ல அவர் திறக்கிறது வரை ஒரு தேவ பிள்ளை கிட்ட வெளிப்பட வேண்டியது என்ன தெரியுமா? பெருமை அல்ல. அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அது இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போம். நம்ம இந்த பொறுமைங்கிறது மட்டும் நம்ம இந்த மனுஷன் வாழ்க்கையில வளர்றது இல்லை. நீங்களாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறுமைசாலிகள் மாதிரி முகத்திலே தெரியுது இல்லை, எவ்வளோ பொறுமை உள்ளவர்கள் என்பதை வீட்டில் பார்த்தாதான், அதோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லாவே தெரியும். பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கிறையா. அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொறுமை இல்லை. இப்போ அது 3 பிள்ளைங்களாம் வந்த பிறகு இந்த பொறுமைங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, நிறைய கத்து தரார் ஆண்டவர், கத்து தந்துட்டே இருக்கிறார்.
பொறுமைங்கிறது நம்முடைய லைஃப்ல பைபிள் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல. நீ என்ன பண்ணு, பொறுமையாரு, பொறுமையாரு. ஏன் நீ பொறுமையா இருக்கணும்னா, உன் வாசலை அடைத்தது நீ அல்ல, உன் வாசலை அடைத்தது உன் சொந்தங்கள் அல்ல, உன் வாசலை அடைத்தது எந்த மனிதர்களும் அல்ல, கர்த்தர் உன் வாசலை அடைத்திருக்கிறார். ஆனால் யோபு வெயிட் பண்றார், யோபு வெயிட் பண்றார். யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசியுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே சொல்லிட்டு சொல்றாங்க, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அப்ப பொறுமையா, இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் நான் பொறுமையா இருக்கணும். எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அவர் திறக்கிறது வர, அவர் திறக்கிறது வர. நம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த பொறுமை ரொம்ப அவசியம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் வாசியுங்கள் வேகமாக. எபிரேயர் 6வது அதிகாரம் 11 முதல். அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். எதை காண்பிக்க ஆசையா இருக்கணும்னா அந்த பொறுமையை காண்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் இன்றைக்குள்ள செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன். அடைக்கப்பட்டவன் பொறுமையாய் காத்திருப்பானால் அவனுக்காய் ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனங்களை நீ கை கொண்டபடியால் இது உனக்காய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அடைத்தவர் வாசலை திறக்கிறார். அன்பான சபையை, ஒரு காரியத்தை நன்றாய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமே, நான் அடைக்கப்பட்டிருப்பதல்ல தேவனுடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் அடைச்சி வைக்கிறார். ஏன் அடைத்து வைக்கிறார் என்பதை குறித்து நான் இப்பொழுது செய்தி பேசும்போது உங்களுக்கு புரியும். அவர் அடைச்சி வைக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட வாசல் எனக்காக திறக்கும். ஆனால் நான் திறக்க கூடாது, எந்த மனுஷனும் திறக்கவும் அலோவ் பண்ணக்கூடாது. அடைச்சவர் அதை திறக்க நான் அலோவ் பண்ணணும். அதுவரை வெயிட் பண்ணணும். அது ஒருவேளை இன்னைக்கே திறக்கலாம், அல்லது ஒருவேளை நாளைக்கே திறக்கலாம், அல்லது அடுத்த மாசத்துல திறக்கலாம், அல்லது இந்த வருஷம் தாண்டி அடுத்த வருஷமும் திறக்கலாம். ஏன் அடுத்த வருஷமும் திறக்காம அதுக்கு அடுத்த வருஷமும்? ஆனா ஒண்ணு கேரண்டி, திறக்கிறது வரை உயிரோட வச்சிருப்பார். இப்பதான் சிலர் மூச்சே வருது. ஏற்கனவே வருஷம் தாண்டி இன்னைக்கா நாளைக்கா நாங்க திறக்கிறது வரை நோவாவே உன் முட்டியில ஒண்ணு கூட கீழே விழாதபடி காத்து நடத்தை ஆண்டவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஹல்லேலூயா என் கண்ணா செய்வீர். நீர் செய்ய எனக்காக சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு 4 காரியங்களை உங்கள் முன்பாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, யாரை அடைக்கிறார்? இந்த அடைக்கப்பட்டவன் யார்? 2, எங்கே அடைக்கிறார்? 3, எதற்காக அடைக்கிறார்? 4, எப்போது திறப்பார்? இந்த 4 காரியங்களை முன்வைத்து ஆவியானவர் இடைப்பட்டது அப்படியே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1, யாரை கர்த்தர் அடைக்கிறார்? 2, எங்கே அடைக்கிறார்? 3, எதற்காக அடைக்கிறார்? 4, எப்போது திறப்பார்? எல்லாருக்குமே இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, எப்ப திறப்பாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு உங்க சிரிப்பெல்லாம் பார்த்தா
உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியே ரீட் பண்றது போல இருக்குல்ல. ஆவியானவர் ஒருவரே அவன் அவர் திறப்பார். அதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லாரையும் அடைக்க மாட்டார். அவர் எல்லாரையும் அடைக்க மாட்டார். இப்பொழுது யாரை பேழைக்குள் விட்டு அடைக்கிறார் என்றால், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்தையும் ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யாரை கர்த்தர் வாசலுக்குள் விட்டு வாசலை அடைக்கிறார் தெரியுமா? எல்லாரையும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை மட்டுமே. கர்த்தர் யாரை கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, கர்த்தர் யாரை நீதிமானாய் பார்க்கிறாரோ, கர்த்தருடைய பார்வைக்கு யார் கனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாசலுக்குள் விட்டு அடைக்கிறார். ஜீசஸ் எல்லாரையும் கர்த்தர் இந்த பேழைக்குள் போக விடல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நோவாவை பார்த்து, நோவா மட்டும்தான் அந்த பூமியில உண்டா? இல்ல, அநேகர் உண்டு. ஆனா எல்லாரையும் கர்த்தர் இந்த பேழைக்குள் விட்டு வாசலை அடைக்கவில்லை. யாரை உள்ள விட்டு அடைக்கிறார்னா, அவர் பார்வைக்கு யார் ரொம்ப கனம் பெற்றிருக்கிறார்களோ. நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில், என் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி பிரதர் சொல்றீங்க? என்ன நீதிமானாய் பார்த்தார் என்பது எப்படி தெரியும்? ரோமர் 8:20. ஆமென், ஹalleluya. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அடைக்கப்பட்ட நான் சாதாரணமானவன் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஜீசஸ் உன்னை உள்ள விட்டு அடைக்க ரீசன் என்னன்னா, நீ செலக்டட் பர்சன். நீ அவர் பார்வைக்கு கனம் உள்ளவன். எல்லாரையும் அடைக்க மாட்டார், எல்லாரையும் இந்த ட்ராக்ல கொண்டு போக மாட்டார். உன்னை அடைச்சிருக்கிறார்னா உன் குடும்பத்தில் நீ பிரஷியஸ். உன்னை கர்த்தர் கனமா பார்த்திருக்கிறார். உன் மேல கர்த்தர் கனமான பார்வை வைத்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்தது போல அல்ல, உன்னை கர்த்தர் பார்த்தது. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண போகும்போது பைபிள் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல், தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை அடப்பை பையிலே போட்டு, அதாவது உள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டார். யாரு? தாவீது. யார் அடைச்சு வைக்கிறார்னா, அவர் செலக்ட் பண்ண 5 கல்ல, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை. என்னுடைய கேள்வி, ஆற்றில் 5 கல்லு தான் இருக்குமா? நிறைய கல் இருக்கு. எல்லா கல்லையும் வெளியில விட்டுட்டாரு. ஆனா அவர் செலக்ட் பண்றாரு பாரு, ஒரு 5 கல்ல. அந்த கல்லை தூக்கி எங்கேயோ விடாம கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. நிறைய பேரை வெளியில விட்டுட்டாரு. ஆனா உங்களை மட்டும் கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya. அவங்கள செலக்ட் பண்ணல, உன்னை ஏன் கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார் கேட்டா சொல்லுங்க. டைரக்டா சொல்லிடாதீங்க, உங்களை செலக்ட் பண்ணல. ஹalleluya. செலக்ட் பண்ணாதவங்களை பைக்குள்ள போடல தாவீது, செலக்ட் பண்ணவங்களை தூக்கி போட்டான். எத்தனை பேர் தூக்கி போட்டிருக்கிறார்? அப்ப நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களை இந்த பூமியில சில இன்டர்வியூல செலக்ட் பண்ணல, உங்களை இந்த பூமியில சில காரியத்துல செலக்ட் பண்ணல, கர்த்தர் சிலதுக்கா. ஹalleluya, ஹalleluya. என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கிறார். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும்
மகத்துவமும் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தான். அப்போ யார கர்த்தர் அடைக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையில சொல்றேன், அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். அழைக்கப்பட்டவனை கர்த்தர் அடைப்பார். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குது, அடையாளமா இன்னைக்கு உங்களை அடைச்சு வச்சிருக்கிறார்ல, அடைச்சு வச்சிருக்கிறார்ல. ஜீசஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரன்னிங் ரேஸுக்கு செலக்ட் பண்றவங்க அல்லது மிலிட்ரிக்கு செலக்ட் ஆகிறவங்க, சில முக்கியமான காரியத்துக்கு செலக்ட் ஆகிறவங்க எல்லாரும் சாப்பிட்றது மாதிரிலாம் அவங்க சாப்பிட முடியாது. எல்லாரும் அனுபவிக்கிற சிலதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியாது. மற்றவங்களாம் பக்கத்துலேருந்து அப்படி சிக்கன்லாம் கட்டிச்சு சாப்பிடும்போது இவங்க நீங்கள் அதை காண்பாய் அப்படின்னு தோணும். நல்லா கொதியெல்லாம் போடுவாங்க, அது வேற. ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா சிலதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி ஒரு இதில் போட்டு அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் சிலது ஆண்டவர் எல்லாருக்கும் செய்யறது போல நமக்கு செய்யாம நம்மளை சும்மா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நடக்கிறத பார்க்க வச்சுட்டு இருக்கிறாரு, என்ன சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில காரியங்கள் ஈஸியா நடந்துட்டு இருக்குது, எனக்கும் நானும் அந்த வேலை ட்ரை பண்ணி பார்ப்பேன், என்ன உட்கார வச்சிருவாரு. ஏன்னா நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவர் கூட இருக்கிற கல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை? நான் செலக்டட் பீப்புள், நான் செலக்டட் பர்சன், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். ஹல்லேலூயா. யாரை அடைக்கிறார்? அவரால் அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். ஆமென். யோசேப்பு வீட்டுல இன்னும் 10 சகோதரர்கள் உண்டு. யாரையுமே கர்த்தர் சிறைச்சாலையின் அனுபவத்தில் கூட்டிட்டு போகல. ஆனா அந்த 11 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்றாரு பாருங்க, யோசேப்புன்னு ஒருத்தன். அவனை குழிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு அலோவ் பண்றார், சிறைச்சாலைக்கு போடுறதுக்கு அலோவ் பண்றார், சில பாதையில் அடைக்கிறார். ஆமென். பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை நீ சாதாரணமானவரா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம். அவங்களுக்கு இன்னைக்கு புரியாது ஏன் உன்னை கர்த்தர் அடைச்சாரு. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு உன் லைஃப்ல சிலது அடைச்சதை பார்த்த உடனே உன்னை பத்தி எப்படி குவாலிஃபை பண்றாங்கன்னா, இவனுக்கு படிப்பறிவு இல்லை, இவனுக்கு திறமை இல்லை, இவனுக்கு ஆள் பலன் இல்லை. அவங்களுக்கு தெரியல இது அவங்க அடைச்சது கிடையாது, இது அவர் அடைச்சது. பிகாஸ் நான் செலக்ட் ஆனவன், நான் உலகத்துல செலக்ட் ஆனவன் கிடையாது, நான் பரலோகத்தில் செலக்ட் ஆனவன். ஹல்லேலூயா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல்லு. உன்னை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் மற்ற கல்லெல்லாம் அழகா ஆத்தங்கரையில சூப்பரா இருக்குது, என்ன தூக்கி நீங்க எங்கேயோ கொண்டு மகிமையா வைப்பீங்கன்னு பார்த்தா கூடை போட்டீங்க. அதுவும் எந்த கூடை தெரியுமா? மெய்ப்பருக்குரிய ஒரு நல்ல கூடையா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மெய்ப்பனுடைய கூடை எவ்வளோ அழுக்கா இருக்கும் நமக்கு இல்லை? ஆமென். மெய்ப்பருடைய வஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும். அவங்க போட்டிருக்க டவல்லாம் பார்த்தா எவ்வளோ தண்ணியில் முங்கினாலும் முங்காது, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்துக்கு சுத்தி ஒரு கூடை கட்டி, இந்த கூடை என்னைக்கு உருவாக்குனதுன்னு தெரியாது, இந்த கூடை எத்தனை வருஷமா கிடக்குன்னு தெரியாது, இந்த கூடை நீட்டா இருக்கான்னு தெரியாது, அதுக்குள்ள தூக்கி போட்டு இந்த கல் உள்ள இருக்கும்போது யோசிச்சு இதுக்கு வெளியிலேயே இருந்திருக்கலாமோ. ஹல்லேலூயா. எல்லாரையும் தூக்கி கூடையில போடல, உன்னை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறான். உன்னை பார்த்து செலக்ட் பண்ண. நோவாவே எல்லாரையும் நான் பிள்ளைக்குள்ள விடல, உன்னை பார்த்து நான் பிள்ளைக்குள்ள விட்டு. வேற ஆட்கள் இல்லாததினால அல்ல, என் கண்ணு ஒன்னை பார்த்துச்சு, நான் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன் சொல்றத மாத்திரம் நல்ல கைகளை தட்டி இமேஜ். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நான் அழைக்கப்பட்டவன். அப்ப அழைச்சவனை சில இடத்துல அடைப்பார், அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார். ஹல்லேலூயா. உன் வாசல் அடைச்சவர் உன்னை திறப்பாருங்கிறது என்ன நம்பிக்கை? நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க
பயமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்த. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஏன் யாரை கர்த்தர் அடைக்கிறார் என்றால் எல்லாரையும் அல்ல, அவர் தெரிந்து கொண்ட நோவாவை பார்த்து தெரிந்தெடுத்து பேழைக்குள்ள விட்டு. அதனாலதான் சொல்ற, நோவாவே நீயும் உன் குடும்பம் மட்டும். எல்லாரையும் இதற்குள்ள போட்டு அடைக்க மாட்டார். காரணம், எல்லாராலும் இந்த அடைப்பட்ட சூழ்நிலையில் நிற்க முடியாது. அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் நிற்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை சகிக்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சிலதை தாங்க முடியும். அழைக்கப்பட்டவனால மட்டும்தான் சில பாதையில நிற்க முடியும். ஜீசஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு பலன் இருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறோம் சிலதை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிலதெல்லாம் தாங்கிட்டு சகிச்சிட்டு அவர் அடைச்ச சூழ்நிலை பல்ல கடிச்சிட்டு நிக்கிற ரீசன் என்ன தெரியுமா? என்ன ஒருத்தர் அழைச்சி நிறுத்தி வச்சிருக்கிற அந்த அழைப்பு என்பது என்ன இன்னும் மோல்ட் பண்ணி, என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணி, என்ன இந்த பாதையில் நிற்க வச்சுட்டே இருக்கும். அன்பான சபையே, அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கும் விழாதபடி நீ நிற்க காரணம், ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை நடத்திட்டு இருக்கிறார். ஒருத்தர் கைப்பிடிச்சு உன்னை அழைத்து நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார். இரண்டாவது, எதற்குள் அடைக்கிறார்? எதற்குள் அடைக்கிறார்? எங்கே அடைக்கிறார் என்றால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதாவது அவன் என்னென்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை கேட்டு பேழை கட்டுகிறான். வார்த்தை கேட்டு பேழையை கட்டி முடிச்சதும், அது வார்த்தையினால் கட்டப்பட்ட பேழைக்குள்ள நோவாவை விட்டு வாசல் அடைக்கிறார். எங்க அடைச்சிருக்கிறார்னா, எங்கேயோ போட்டு அடைக்கல, வார்த்தைக்குள்ள போட்டு அடைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள முதல்ல வார்த்தைங்கிற பேழை கெட்டிட்டு தான், வார்த்தைங்கிற பேழை அவன் வாழ்க்கைக்குள்ள கெட்டி விட்டு தான் ஆண்டவனோ உள்ள போட்டு அடைக்கிறார். யோசேப்புக்கு எப்பொழுது குழி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தரிசனம் என்கிற பேழையை கட்டிட்டு தான் குழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் இன்னைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனை அல்லது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இது வருவதற்கு முன்பாக என்னை சந்தித்தது இது அல்ல, கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார். அப்படியான ஒரு காரியத்தை தைரியமா சொல்ற, நீ எங்கேயோ அல்ல, வார்த்தைக்குள்ள இருக்கிற. வார்த்தைக்குள்ள இருக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் வாசலை திறக்க பண்ணுவார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ள அடைக்கிறார். ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா, இந்த வார்த்தைக்குள்ள இருக்க தான் பிழைத்து கொண்டிருப்போம். பாருங்க, இப்ப பேழைக்குள்ள போட்டு அடைச்சதும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரம் 24வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிங்கள். 24 முதல்ல வாசிட்டு 23 வாசிங்கள். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 23வது வசனம். முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு விக்கிரகமாய். அதாவது பேழைக்கு வெளியில, இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அது அழிச்சிச்சு. பைபிள் சொல்லுகிறது, நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது. அதை நான் இப்படி சொல்றேன், வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்தவன் மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறான். உன்னை சுத்தி என்ன நடக்குது? பிரவாகம், ஜலப்பிரவாகம். உன்னை சுத்தி என்ன நடக்குது? அழிவு நடந்துட்டு இருக்குது. உன்னை சுத்தி என்ன நடக்குது? எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது? எதுவுமே எனக்கு அனுகூலமா இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? வார்த்தையினால வாழ்ந்துட்டு இருக்கிற. இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் என்னைக்கோ அழிந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ளதான் வச்சிருக்கிறான்னு நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேழைக்குள்ள விட்டு அடைச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிற பேழை என்ன செய்யும் என்றால், என்னை சுற்றி நடக்கிற ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி. ஹல்லேலூயா. நாம சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ பேர் சந்தித்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க.
நாம தாங்கி கொண்டிருக்கிற அநேக பிரச்சனைகளை இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்க முடியாம தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். நாம சந்தித்த எத்தனையோ சூழ்நிலைகளை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கடக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் இன்னைக்கு நிற்க காரணம் என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கர்த்தர் காத்து வருகிறார். ஹalleluya. ஒவ்வொரு முறை தளர்ந்து போகும்போது அந்த பிரச்சனை என்ன பிரவாகித்து வந்து தொடலான்னு வரும்போது இந்த வார்த்தைங்கிற ஒரு பேழைய முன்னாடி வந்து தளர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தை தந்து இந்த வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்ன உட்கார வச்சு எங்கேயோ விட்டு அடைச்சிருந்திருப்பானா இன்னைக்கு சபையை நீ இல்ல, இன்னைக்கு நீ நின்று கொண்டிருக்கிறேனா வார்த்தைங்கிற பேழைக்குள்ள கர்த்தர் உன்னை உட்கார வச்சிருக்கிறார். அடைக்கப்பட்ட நீ அழைக்கப்பட்டவன், அடைக்கப்பட்ட நீ வார்த்தைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் ஒவ்வொரு முறை தளர்ந்து வரும்போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தான் தேற்றி கொண்டிருக்குது சொல்றவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை, அப்ப வார்த்தைங்கிற பேழைக்குள்ள ஒன்னு வைக்கிறான்னு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. உன்னை சுத்தி உன்னை அழிக்கிறதுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்குது. என்னைக்கும் நீ இல்லாமல் போ. சத்துருடைய தந்திரமே அதுதான். உனக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்து, ஆனா சங்கீதக்காரன் சொல்ல கண்ணி தெரித்தது. நான் தப்பினேன். எதனால தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை ஹalleluya. நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை போவீரோ, ஒரு முறை என்னிடம் ஹalleluya குறித்திட்ட சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம் நீர் ஆமென் குறித்திட்ட. யோபுடைய நம்பிக்கை, யோபு 23 சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால், யோபு கிட்ட ஏற்கனவே யோபு வாழ்க்கையில என்ன செய்வேனுங்கிறதை கர்த்தர் பேசி இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லை. யோபு ஏன் இன்னும் தைரியமா நிக்கிறார் தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்குது. அப்ப என்ன வார்த்தை சொல்லி இருந்திருப்பார்? யோபு, நான் உன்னை இப்படி நிறுத்த போறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். உன் லைஃப் முடியும் போது நான் இப்படி நிறுத்துவேன் யோபுவே, அப்படிதான் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அது சொல்லி தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறபடி அவர் செய்வார். இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு சொல்ல ரீசன், அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு இருக்குது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் இருக்குது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்ன அவர் பார்த்தது இப்படி கிடையாது, என்ன அவர் பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கிறார். அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இது என் வாழ்க்கையை முடிக்காது. ஹalleluya. ஆமே. ஒரு தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு என்கிட்ட இடைப்பட்ட இந்த ரேமா இதுதான். டேய், உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், அப்படிதான் உன்னை பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நீ சந்திப்பதல்ல முடிவு, அவர் உனக்கு சொன்னதுதான் முடிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி, உங்கள்கிட்ட என்ன பேசி இருக்கிறார் தெரிஞ்சாதானே? என்ன சொல்லி இருக்கிறார்? யோசேப்புக்கு தான் சிறைச்சாலையில் இருக்கிறதை குறித்து முறுமுறுக்கல, தான் அடிமையாய் போகப்பட்டதை குறித்து முறிமுறுக்கல. சகோதரர் செஞ்சது வேதனை, அந்த வலி இருக்கும். ஆனா அது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இப்படி கேட்கல. ஏன்னா யோசேப்புக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட், என்ன அவர் இப்படி பார்க்கல, என்ன அவர் பார்த்தது இன்னொரு விதத்துல பார்த்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் இதை பார்க்கிறேன்னா, இது கிடையாது என் வாழ்க்கை, அவர் என்ன பார்த்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கை. ஆமே. சபையை இப்படி பார்க்க பழகுங்கள். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், உன்னை நான் இப்படி நிறுத்துவேன், அல்லது உன் வாழ்க்கையில இப்படி நான் செய்வேன். இது அவர் பார்த்தது உங்ககிட்ட பேசி இருக்கிறார். ஆமென். கானானை அவர் பார்த்துட்டு தான் வந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்றார், உங்களுக்காக அவர் கானானை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று.
அவர் பார்த்ததை என்கிட்ட சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நான் பார்ப்பதல்ல அவர் பார்த்தது, அவர் ஏற்கனவே பார்த்ததை தான் நான் பார்க்க போறேன்னு சொல்றவன். அதனாலதான் இன்னைக்கு நடக்கிற பாதை குறித்து யோசேப்புக்கு பயம் இல்லை, யோபுக்கு பயம் இல்லை. யோபு சொல்றார், அவர் ஒன்று பார்த்து வச்சிருக்கிறார், அதுதான் நடக்கும். நான் அது ஒரு வெயிட் பண்ணுவேன், அதுவரை இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை நான் வெயிட் பண்ணுவேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆமென். முதல் அதிகாரத்தில் சத்துருவை பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதுல அவர் என்ன பார்ப்பார். முதல் அதிகாரத்தில் சத்துருவை பார்க்க விட்டு கொடுத்தார்னா எனக்கு நம்பிக்கை உண்டு, 42வதுல என்ன அவர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். என்கிட்ட இடைப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான். முதல் அதிகாரத்தில் சாத்தானை பார்க்க விட்டு கொடுத்தாரு, எனக்கு அடுத்த நம்பிக்கை இருக்கு, 42வது அதிகாரத்தில் என்ன கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது அதிகாரத்தில் என் சரீரத்தை பார்க்க விட்டு கொடுத்தாருன்னா 42வது அதிகாரத்தில் அவர் என் முகத்தை பார்த்து என் வாழ்க்கையை திருப்ப பார்ப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சிலரை பார்க்க விட்டு கொடுத்திருக்கிறார், ஒரு நாள் அவர் என்ன பார்ப்பார், என் முகத்தை பார்ப்பார். யோபுக்கு இதுதான் அந்த நாள் வார்த்தை பிடிச்சிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னது ஒன்று இருக்குது, என்கிட்ட அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு அது இல்லை, அது நடக்கல இன்னும். அப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது நடக்கும். வார்த்தைக்குள்ள வச்சு நோவாவை ஏன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறான், நோவா எப்படி பிழைத்து இருக்கிறான், அந்த படகு எவ்வளவு அலைஞ்சா இருக்கும்ல, அவன் எவ்வளவு அலறல் சத்தம் காதுல கேட்டிருக்கோம். அந்த மழை பெஞ்சு ஜலப்பிரவாகம் விழும்போது இந்த படகு எவ்வளவு அலக்கழிச்சிருக்கும், அலைந்திருக்கும். இந்த இடத்துலலாம் நோவா மூழ்கி போகவில்லை, நோவா நிற்க காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். சபையே, இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன், இன்னைக்கு உங்க தீபம் அணையாம எரிய காரணம் வச்சிருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், உங்களை வைத்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஏன் இந்த வார்த்தைக்குங்கிற பேழைக்குள்ள வச்சிருக்க? ஒன்று, நம்மை பிழைக்க பண்ண. 2, இந்த வார்த்தை பேழை என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஜலப்பிரவாகம் எழும்பிக் கொண்டிருக்கும் போது 17-18 வசனங்களை வாசிங்கள். 7, 17, 18. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. 18வது வசனம், ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது. ஆதியாகமம் 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை மலைகளின் மேல் தங்கிட்டு. நல்ல கவனிங்க, இந்த ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்பாக வார்த்தை கொடுத்து வார்த்தைங்கிற பேழை கட்டி இந்த வார்த்தைக்குள்ள கர்த்தர் நோவாவை அடைக்கிறார். இப்பொழுது ஜலப்பிரளயம் உண்டாகிறது, வெளியில ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைங்கிற பேழை நோவாவை கொண்டு கிளம்பிற்று அப்படின்னு. இந்த வார்த்தைங்கிற பேழை கிளம்பி அது இந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் பூமிக்கு மேல் மிதக்க துவங்குகிறது. மிதந்து 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 கடைசியில் எங்க வந்து நிற்கிறனா, ஒரு மலைகளின் மேல வந்து தங்கிற்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ளங்கிற பேழைக்குள்ள உங்களை உட்கார வச்சது எதுக்கு தெரியுமா? இந்த பேழையை திறக்கும் போது நீ ஆரம்பத்தில் இருந்தது போல இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை சரித்திரமே மாறும். உன்னை குறித்த ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீ இருக்கிற இடம் சாதாரணமா இருக்காது. உன்னை ஆன்மை தேடி வருகிறவர்கள் சாதாரணமா இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியாது, இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்? வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார், வார்த்தை தாரார் உட்கார வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் இடைப்பட்டது தான், உனக்கு தெரியாம சிலதை கர்த்தர் உனக்காய் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாம கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நோவாவே, உனக்கு என்ன செய்ய முடியும்? வார்த்தை கேட்டு உள்ள உட்கார முடியும். ஆனா உனக்கு தெரியுமா, வார்த்தை தந்தவர் என்னெல்லாம் செய்யறார் தெரியுமா? உனக்காய் காற்றை அனுப்புகிறார், உனக்காய் மழையை பெரிய பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்காய் இந்த படகை மிதக்க வச்சிட்டு இருக்கிறார், உனக்காய் சிலதை வெளியிலிருந்து கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? இந்த வார்த்தையை சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு வார்த்தையை தந்து அடைச்சு வச்சிருக்கிறார்னா அவர் ஏதோ சும்மா இருக்கிறார் நினைக்காத. அவர் ஏதோ உனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆமென். குழிக்குள்ள தூக்கி போடும்போது யோசேப்பு என்று தெரிந்தவர்களுக்கு அவன் அதிபதியா உட்கார்ந்து இருக்கும் போது அது யோசேப்பு என்று தெரியவில்லை. அடைக்கப்படும் போது பார்த்துட்டு இருக்கிறார்களோ ஒரு கொஞ்சம் பேர், அவங்க உனக்காக சிலது திறக்கப்படும் போது ஆச்சரியப்படுவார்கள். பிரமிக்கத்தக்கதா கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஆமென்.
ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் நம்ம ஆச்சரியமானது. ஏன் பேழைக்குள்ள உட்கார வச்சு என்ன அடைச்சி வச்சு உட்கார வச்சு இருக்கிறார்னா நமக்கு அது தெரியாது. பைபிள் அழகு இந்த 3 வார்த்தைகள். பேழை கிளம்பிட்டு, பேழை மிதக்குது, பேழை டிராவல் பண்ணுது, பேழை போய் அரராத் மலைக்கு மேல நிக்குது. கீழே இருந்த பேழை மேல போயிடுச்சு. வார்த்தைக்குள் இருக்கிறவன் அவனை கீழாக்க மாட்டார், அவனை மேலாக்குவார். அவனை வாளாக்க மாட்டார், அவனை தலையாக்குவார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஜீசஸ் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. நோவாவே, உன்னால் இந்த பேழை நகர்த்த முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழை மிதக்க வைக்க முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழையை ஓட்ட முடியுமா? முடியாது. உன்னால் இந்த பேழையை மலைக்கு மேலே கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியாதுல பேசாம உள்ள உட்கார், நான் செய்கிறேன். நீ உள்ள உட்காரு, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். வார்த்தை உடையவனை எங்க கொண்டு நிறுத்தி எங்க ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்படி ஓபன் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். உன்னை சாதாரணமாய் கர்த்தர் நிறுத்த மாட்டார். உன்னை சாதாரணமானவனாய் கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உடையவனை ஒரு பாதையில் அடக்கி வைக்கிறார். அடைக்கும் போது எல்லாரும் அவனை சாதாரண யோசேப்பாய் பார்க்கிறார்கள். அதே யோசேப்புக்கு வாசல் திறந்த போது அவங்களால கூட கவனிக்க, அதை கண்டுபிடிக்க முடியல. யோசேப்புக்கு அவங்கள பார்த்தது தெரிஞ்சிச்சு, ஆனா அவங்களுக்கு யோசேப்பை பார்த்து. ஆமென். சில நேரத்தில் இப்படிதான் கர்த்தர் செய்வார். வார்த்தையை போட்டு உள்ள அடைச்சி வச்சுட்டு ஒரு நாள் வாசல் திறப்பார் பாருங்க. அன்னைக்கு உங்க கூட இவன் வாழ்க்கையிலே அற்புதம், இவ வாழ்க்கையிலே அற்புதம். ஆமென். கிரகிக்க முடியாதது ஒன்றை கர்த்தர் எனக்காய் செய்வார் என்று நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்குள்ள ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நல்ல கவனிங்க. அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார், எல்லாரையும் நினைக்க மாட்டார். வார்த்தைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஏன் கர்த்தர் உங்களை வார்த்தைக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒன்னு அவர் மறக்க கூடாதுன்னு இருக்கிறார். உன் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல் நினைவா இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு ஒரு காற்றை வீச பண்ண வல்லவரா இருக்கிறார். எங்கே அடைத்து வைக்கிறார்? வார்த்தைங்கிற பேழைக்குள்ள. ஏன் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள நான் காக்கப்பட பிழைத்திருக்க? 2, இந்த வார்த்தை என்னை முன்னேற செய்து கொண்டே இருக்கும். தேவன் குறித்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்கும். 3, அவருடைய நினைவுல நான் இருந்து கொண்டே இருப்பேன். அடுத்ததா, எதற்காய் அடைக்கிறார்? எதற்காய் அடைக்கிறார்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 7வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 7வது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். என்னுடைய கேள்வி, இது ஆண்டவர் அடைச்சுதான் செய்யணுமா? அடைக்காம பெருக வைக்க முடியாதா? முடியும். இங்கே நோவாவை பலுகி பெருக வைப்பது அல்ல தேவனுடைய திட்டம். வெறுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதல்ல. ஏன் இந்த இடத்துல அவனை அடைச்சி ஒரு வாசலை திறந்து பெருக வைக்கிறார் என்றால், இப்பொழுது மொத்த மனிதர்களை கர்த்தர் அழிச்சிட்டார். எல்லா மனுஷ ஜாதிகளை கர்த்தர் அழிச்சிட்டார். அதோடு கூட மிருகங்கள், பறவைகள். எனவே எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோட கொண்டு வந்தார். அதே போல மனுஷன்லேருந்து ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து வச்சு இப்போ வாசலை திறந்து கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நீங்கள் போய் பலுகி பெருகுங்கள்.
நீங்கள் போய் பழுகி. இங்க ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இங்கே நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அது மாத்திரமல்ல, அதை தாண்டி இந்த பூமியிலே இந்த குடும்பத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. ஒரு தேவ திட்டம். மனுஷர்களை பழுகி பெருக பண்ணுவது என்பது தேவ திட்டம். ஆமென். ஆதாமிடத்திலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திலே பழுகி பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்களுடைய பாவங்கள் தேவனுக்குள்ளே மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினது நிமித்தமாய் மற்ற எல்லா ஜனங்களையும் அழித்து நோவாவை மட்டும் நீதிமானாய் பார்த்து அவனை தெரிந்தெடுத்து, அவன் குடும்பத்தை தெரிந்தெடுத்து, அவனை ஒரு பேழைக்குள்ள வைத்து அடைத்து வாசலை திறந்து சொல்றாரு, இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இது எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற போறது பாத்திரம், எல்லாரையும் போல அல்ல. உன் வாழ்க்கையில நான் செய்யற ஆசீர்வாதம் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அப்படியானால் அடைக்கப்பட்டவன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற ஆசீர்வாதம் வெறும் ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோக திட்டத்திற்கு உட்படுத்தி இருக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆற்றங்கரையிலிருந்து மற்ற கற்களை எல்லாம் பார்த்த தாவீது ஒரு 5 கற்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து அடப்பைக்குள்ள போட ரீசன் என்ன தெரியுமா? அந்த அடப்பைக்குள்ள நீ சேஃபாருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ வாழ்ந்துருன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது, அந்த அடப்பைக்குள்ள நீ காக்கப்பட்டு கொண்டு மட்டும் சொல்றது கிடையாது. ஒரு டைம் வரப்போகிறது. என்ன டைம்னா, இந்த கோலியாத்தை முறியடிக்கணும். தாவீதின் திட்டம் நிறைவேற நீ தேவை. தேவனின் திட்டம் நிறைவேற நீ தேவை. தேவனுடைய சித்தம் நிறைவேற நீ தேவை. ஹல்லேலூயா. திட்டம் இல்லாதவனை அவர் அடைக்க மாட்டார். திட்டம் உடையவனை கர்த்தர் அடைத்து தான் நடத்துவார். ஏங்க, கோலியாத் வரும்போது போற வழியிலே கல் எடுத்து அடிக்க வேண்டியதுதானே. ஆனா தாவீது அப்படி செய்யல. முதல்ல போய் செலக்ட் பண்ணி கூடைக்குள்ள போடுறார். அப்படின்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் வாழ்க்கையில செய்யாதது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யறார் என்றால், அல்லது சிலர் வாழ்க்கையில ஈஸியா நடக்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிடிச்சு வச்சு செய்யறாருன்னா, உங்களுக்கு செய்ய போகிறது சாதாரணமானது கிடையாது. அது தேவ திட்டத்திற்கு கீழானது. ஹல்லேலூயா. ஆமென். ஆரோன் பிறக்கும் போது பிறக்காத கட்டளை மோசே பிறக்கும் போது பிறக்கிறது என்றால், நீ ஆரோனை போல சாதாரணமானவன் கிடையாது. நீ மோசே போல தேவ திட்டத்தை உடையவன். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். 7 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் ஆடு மேய்க்க விட்டு எல்லாராலும் செத்தவனை போல மறக்க கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், 7 பேர் மேல இருக்கிறது போல கிடையாது. உன் மேல இருக்கிற தேவ திட்டம். ஹல்லேலூயா. 11 பேரும் ஒரே தகப்பன் கீழே தான் வளர்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் வளருகிறார்கள். ஆனால் 10 பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள். ஒருவனை மாத்திரம் பகைத்து, ஒருவனை மாத்திரம் குழிக்குள்ள தூக்கி போட்டு, ஒருவனை மாத்திரம் அடிமையா விட்டு, ஒருவனுக்கு மாத்திரம் இப்படி நடக்குதுன்னா, அவர்கள் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது சாதாரணமானதல்ல. திட்டத்தின் கீழ். ஜீசஸ். திட்டம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார். இந்த காலை என்கிட்ட பேசினது அதுதான். உன்னை அடைக்கிறேன்னா புரிச்சுக்கோ. உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறது எனக்கு விஷயம் கிடையாதுப்பா. உன் வாழ்க்கை மூலமா உன்னை இந்த பூமியில நான் செய்யணும்னு தீர்மானிச்சேன். ஆமே. நம்மளாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? வாசலை திறந்தா மட்டும் போதும். நான் ஏன் அடைச்சே வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ நினைக்கிற வாசலை திறந்து ஒன்னு ஆசீர்வதிக்கிறது எனக்கு கஷ்டம், அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு ஒன்னு அடைக்கணும்னு அவசியமும், உனக்கு இந்த வேலையை தரதுக்கு, உனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு, உனக்கு திருமணத்தை நடத்துறது, உன் பிள்ளைக்கு இந்த இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அத்தனை பேருக்கு நான் இதை ஈஸியா செய்யும் போது உனக்கு கொஞ்சம் லேட்டா செய்யறதுனால புரிஞ்சிக்க வேண்டாமா? சிலருக்கு செய்யாதது உனக்கு செய்யா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு அனுபவிச்சது உனக்கு அனுமதிக்காதது ரீசன். நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் இதை பாரப்படுத்துற. நீ புரிஞ்சுக்கோ. என்ன ஏன் உன்னை போட்டு அடைச்சி இந்த பேழையில உன்னை நடத்திட்டு இருக்கிறேன்? புரிஞ்சுக்கோ. உன்னை அழிப்பது என் சித்தமானால் ஜலப்பிரவாகத்தில் மற்றவர்கள் அழிந்த கூட்டத்தில் நீயும் அழிந்திருப்ப. உன்னை அழிப்பது சித்தமானால் கொரோனாலே நீ அழிந்திருப்ப. உன்னை அழிப்பது சித்தமானால் 2023 அழிஞ்சிருப்ப. ஆனா இன்னைக்கு வார்த்தைங்கிற பேழைக்குள்ள காத்து சில பாதையை அடைத்து உன்னை கர்த்தர் நடத்துகிறார் என்றால், சபையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல் தேவ திட்டம், என் மேல் தேவ திட்டம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வது அல்ல, அதை தாண்டி ஒரு தேவ மகிமையான திட்டத்தை. ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்க கையை பிடிச்சி கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
உங்க மேல அற்புதம் இல்ல, திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். குலுக்குனீங்களா? அந்த குலுக்குல கை உடையாம இத புரிஞ்சிக்க சபை. ஏன் அவங்களுக்கு நடக்காதது எனக்கு? ஏன் அவங்களுக்கு? ஏய், உன் மேல திட்டம் இருக்குப்பா. ஆமென். ஆரோனை வனாந்திரத்தில் தனியா விடல, உன்னை தனியா விட்டுருக்கிறார். சிலதெல்லாம் உன்னை, சிலதெல்லாம் பிடிச்சு 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 வச்சு, சிலதை அனுபவிக்க விடாம, சிலதை நீ சுதந்திரிக்க விடாம பிடிச்சு வச்சு அடைச்சு போட்டு உள்ள விட்டு. ஆனா வார்த்தை மட்டும் வந்துட்டு இருக்கு, நான் உனக்கு அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். இல்லை, நீ இன்னைக்கே வாசல் திறக்கும். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். நல்லா தான் பேசுறீங்க ஆண்டவர். அவங்களும் இதே வார்த்தை என் கூட வந்து கேட்டாங்க. கேட்ட அடுத்த நாளே நடக்குது. நான் இத்தனை வருஷம் வார்த்தையை கேட்டு பிடிச்சு 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 பிடிச்சு, உனக்கு தெரியல, உனக்கு தெரியல, பேழ மிதந்துட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. உன்னை சரியான ட்ராக்ல கொண்டு போயிட்டு தான் இருக்கிறா, உன்னை சரியான ட்ராக்ல உயர்த்திட்டு தான் இருக்கிறா. ஒரு நாள் வரப்போகிறது, நீ திறந்து பார்க்கும்போது வேற யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா நீ நிற்ப. உன்னோடு போராடினவர்களை தேடி காண மாட்டாய், ஆனால் வார்த்தையுடைய நீ நிலைத்திருக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமா, திட்டம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ய மாட்டா. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு செய்தது போல செய்யாமல் எனக்கு வித்தியாசமா செய்யறார்னா, என்னை எங்க வச்சிருக்கிறார்? திட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை சபை புரிஞ்சிக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து, என்ன பார்த்து பேசுறதே, இதை புரிஞ்சிக்கடா அப்படின்றாரு. இதை புரிஞ்சிக்க, இதை புரிஞ்சிக்க. உனக்கு இதை, உனக்கு உன் லைஃப்ல இந்த வாசலை திறந்து, இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. உன்னை வந்து உயர்த்தி நிறுத்துறது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உன்னை நான் நிறுத்த விரும்புறது, ஏதோ மற்றவங்களுக்கு நடந்தது போல அற்புதம் சொல்லிட்டு பேராத. நீ மகிமையான பாத்திரம், நீ ஸ்பெஷலான பாத்திரம். உன்னதான் சிலருக்கு முன்னாடி சேர்த்து சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிலர் சொல்ற அற்புதமான, சிலர் சொல்ற சாட்சியை கேட்டுட்டு அதை நம்ம ரொம்ப நாளா பேச மாட்டோம். ஆனா சிலர் சொல்ற சாட்சியை நம்ம நிறைய பேர்ட்ட பேசுவோம். யார் சொல்ற சாட்சி தெரியுமா? ரொம்ப இந்த காத்திருக்க பண்ணி சொல்றாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எங்க அபிமெலேக்குக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தார். எத்தனை பேர் அபிமெலேக்குக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்ததற்கா எனக்கும் கொடுப்பார்னு சொல்லுவீங்க? ஆனா நம்ம என்ன பாடுவோம்? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்ல. ஏன் அப்படி பாடுறீங்க? அபிமெலேக்குக்கு உடனே கொடுத்தாரு, ஆபிரகாம காத்திருக்க வச்சு கொடுத்தார், அடைச்சி வச்சு கொடுத்தார். உனக்கு கொடுக்க போறது பல நாட்கள் பேசப்படும், தலைமுறை தலைமுறையா. எத்தனை பேர் விசுவாசி? நீ திட்டத்திற்கு இருக்கிறாய். உன் குடும்பத்துல நீதான் திட்டத்துக்கு கீழே இருக்கிற, உன் சொந்தங்கள் நடுவில் நீதான் திட்டத்திற்கு கீழே இருக்கிற. அபிமெலேக்குக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு பேர் தெரியாது. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்ததும் தெரியும், பிள்ளைக்கு பேர் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளையும் தெரியும், பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைகளையும் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அழைச்சது சும்மா கிடையாது, என்னை அழைச்சது திட்டத்திற்கு கீழாய். ஹல்லேலூயா. திட்டத்திற்கு மேல ஒரு திட்டம் இருக்கு. ஒருத்தங்க வாழ்க்கையில திட்டம் இருக்குதுனால ஃபர்ஸ்ட் அவங்கள கொண்டு சில இடத்துல உட்கார வச்சிருவார், உட்கார வச்சிருவார். டைம் போயிடுச்சு. இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எப்போது திறப்பார்? உங்க கேள்விக்கான பதில் எப்போ திறப்பார்? அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார், வார்த்தைக்குள்ள வச்சு அடைக்கிறார், திட்டத்திற்காக அடைக்கிறார். இப்படிப்பட்டவனுக்கு எப்பொழுது திறக்கப்படும்? கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசி. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். எப்பொழுது கர்த்தர் வெளியில வான்னு சொல்றார்னா 14வது வசனத்தில் சொல்ல, பூமி காய்ந்திருந்தது. இதற்கு முன்பாகவே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, காற்றை வீச பண்ணுகிறார், மலை சிகரங்கள் தெரிகிறது. அப்பொழுது ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை அனுப்பி விடுகிறார்.
பிற்பாடு ஒரு புறாவை அனுப்பி விடுகிறார். அப்பொழுது புறா ஒரு கிளையை பிடித்து கொண்டு வருகிறது. அப்போ ஒன்று தெரியுது, தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னு தெரியுது. ஆனால் உடனே நோவா வெளியில் வரல. நோவா வெளியில் வர்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவும் இல்லை. பைபிள் சொல்லு பூமி காய்ந்திருந்தது அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தை தான் என்னோடு இன்னைக்கு இடைப்பட்டது. எப்போ கர்த்தர் கொண்டு வருவார் தெரியுமா? ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு, was the earth dry, அதாவது சீரோன்னு கொண்டு வந்துட்டு. இனி நீ வெளியில வந்தா என்ன நடக்கும் தெரியாது. வாசல் திறக்குது, எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட தெரியாது. ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விடுவார் பாருங்க, அப்பதான் வாசலை திறப்பார். யாருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டார், இன்னும் வரல, அதனாலதான் நடத்திட்டு இருக்கிறான். நீ ட்ரை ஆகணும், கொஞ்சம் வெட்டு இருந்தாலும் விட மாட்டார். ட்ரை ஆகணும், ட்ரை ஆகணும். அதாவது ஆகாறு அலைந்து திரிந்து இதுக்கு மேல அலைஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து அழுறான். அழுத உடனே கூப்பிடுற, எதுக்கு அழுற? கண்ணை திறந்து பாரு, விட்டு இருக்கு. ஏன் இது ஆரம்பத்தில் காட்டல? நீ ட்ரை ஆகணும், நீ ட்ரை ஆகணும். அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் கத்த செய்ய போகிற அதிசயத்தின் மகிமை 1% கூட குறையாம அது கர்த்தருக்கு மட்டும் ட்ரை ஆக்கிட்டு சொல்றார், நோவா வெளியில வாண்டார். இதை பார்க்கும்போது நமக்கு, அதாவது எந்த சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில, அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கர்த்தர் அவனை சீரோங்கிற நிலைமைக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அதன் பிறகு அவர் செய்ய துவங்குவார். இது உன் பலத்தினால் நடக்க போறது கிடையாது, இது உன் பராக்கிரமத்தினால் நடக்க போறது கிடையாது, இது கர்த்தருடைய ஆவியினாலே. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவி நாளே என்னை எழும்ப. ஓ பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவி என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன். சில என்னை எழும்ப பண்ணுவார், என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான். பூமி காய்ந்திருந்தது. இந்த வார்த்தையில ஒரு சத்தியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் திறக்கிறது வர நோவா திறந்து போகல. அதுதான் ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. தண்ணி தான் வத்துறதுன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்பவே நோவா போய் டோர் ஓபன் பண்ணிருக்கலாமா? வேணாம், செஞ்சிருக்கலாம். ஆனா நோவா வெயிட் பண்றார். அவர் திறந்தா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நான் சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன். நான் திறந்துடக்கூடாது. எப்ப திறக்கணும், எப்படி திறக்கணும்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் காலம் தாண்டியும் துறக்க மாட்டார், காலத்துக்கு முன்பாகவும் திறக்க மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சீயோனே, உனக்காய் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த டைம் ஆண்டவருக்கு தெரியும், எப்ப திறந்தா நோவா ஆசீர்வதிக்கப்படுவார் என்று. நோவா வெயிட் பண்றார். ஆமென். நிறைய சைன் தெரியுது, அடையாளம் தெரியுது. ஓகே, நமக்குன்னு வாசல். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணி ஆண்டவர் திறந்து வெளியில வான்னு சொல்லும் போது, வெளியில வரும்போது என்ன இருக்கு? பூமி காஞ்சிருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்பி வந்துட்டான். ஏன்னா நோவா இறங்கி வந்தது தன்னை நம்பி அல்ல, வார்த்தையை நம்பி வந்தான். ஆமே. வார்த்தையை தந்து இத்தனை பேர் கூட்டத்தை என்ன பார்த்து தெரிந்தெடுத்து, என்ன அழைச்சி
பேழைக்குள்ள அடைச்சி என்னை இதுவரை கொண்டு வந்து திறக்கிறார்னா என்ன கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இனிதான் எனக்கு ஒரு ஆரம்பமே இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென். அடைக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆரம்பம் உண்டுன்னு சொல்லுங்க. அடைச்சது முடிவை பார்க்கறதுக்கல்ல, அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். உன்னை அடைச்சது முடிவை பார்க்கறது கிடையாது, உன்னை அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு நீ ஒரு சிச்சுவேஷன்ல வரணும். ஆபிரகாம் மாதிரி சொல்லணும், 100 வயதான எனக்கு பிள்ளை. ஏன் இதுவரை அப்படி சொல்லவே இல்லை? 12வது அதிகாரத்திலிருந்து பேசுறார். ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து சொல்றார். தன்னை பலவீனம்னு சொல்லலை. ஆனா ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு 100 வயதான எனக்கு பிள்ளை. இப்போ வந்துட்டேல, இனிதான் சொல்றேன் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பா அப்படின்னு. ஏன் முதலே சொல்லியிருக்கலாமே ஈசாக்குன்னு? அவன் வாயில சொல்லணும், என்னால இனி முடியாத ஆண்டவரே. சொன்னதும் வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் உடன்படிக்கை பண்றான். உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான். சீரோன் கொண்டு வந்துட்டு அடைச்சவனுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் பாருங்க ஆண்டவர். glory. எத்தனை பேர் விசுவாசித்தாமேன் என்று சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அழைக்கப்பட்டவன் அடைப்பார். ஆமென். அடைக்கிறது வார்த்தைக்குள்ள அடைப்பார், திட்டத்தோடு அடைப்பார். அவனுக்காக ஒரு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. பாடுகிறேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி. சொல்ல, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கிறதா? இல்லாதவைகளை இருக்கின்றதா? வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். பொறுமையோடு காத்திரு. கர்த்தர் உனக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை வரவழைப்பவர். சொல்லு, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். நம்பி சொல்லுங்க. ஆமென். அடைபட்ட உனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அடைக்கப்பட்ட உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. சொல்லுங்க, என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு. நம்புறீங்களா? இந்த வார்த்தை நம்புறீங்களா? அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஓ, கிரகிக்க முடியா. அழைக்கப்பட்டவனை அடைத்திருக்கிறார். வார்த்தையுடையவனை அடைத்திருக்கிறார். சேர்ந்து ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா பாடுவோம். மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. 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 ஜீசஸ். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர், நீ அழைக்கப்பட்டவர், நீ வார்த்தையுடையவர்,
நீ திட்டத்திற்கீழுடையவர். நல்ல கைகளை தட்டி அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று விசுவாசிக்கிறவர், அடைக்கப்பட்ட எனக்கு என்று ஒரு ஆரம்பம் உண்டு, இது என் முடிவு அல்ல, இது அல்ல கர்த்தர் எனக்கு பார்த்தது, எனக்கு ஒரு மகிமையானதை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார், இது என் தேவனால் சாத்தியமாகும், இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட நீ சாதாரணமானவர் அல்ல. அவர் எல்லாரையும் அடைக்கல சபையே, அவர் எல்லாரையும் அடைக்கல. நீ நடக்கிற பாதையில் உன் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரல, ஒன்ன மட்டும் ஸ்பெஷலா. நீ ஆற்றில் இருக்கிற கல்லு கிடையாது, நீ அவரோடு இருக்கிற கல்லு, நீ அவருக்குள் இருக்கிற கல். உன்னை மற்றவங்கள மாதிரி சில நேரத்தில் திறந்து விட மாட்டா, உன்னை அடைச்சு வச்சிருப்பார். ஒரு டைம் வரும், அப்பொழுது உன்னை கை பிடிச்சு தூக்கி எடுத்து பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி உன்னை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி உனக்கு அழகை சேர்க்கிறவர் தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். நீ திட்டத்திற்கீழ் இருக்கிறவர். ஆமென். உன் வாழ்க்கையில சில சீரோங்கிற நிலைமை கொண்டு வந்தது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவது. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அடைக்கப்பட்ட எனக்கு ஆரம்பம் உண்டு. என் வாசலை அடைத்தவர் என் வாசலை ஒரு நாள் திறப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரம் பாடி ஆராதித்து உடைய வார்த்தையை கேட்க, உடைய வார்த்தையிலே உருவாக்கப்பட, உடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் அடைத்தீரானால் நீர் எங்களுக்காய் திறப்பீரப்பா. ஆண்டவரே, எங்களை அடைத்து வைத்திருப்பது நன்மைக்கு. அழைத்தவனை நீர் அடைக்கிறீர், வார்த்தைக்குள் வைத்து அடைத்திருக்கிறீர். ஆண்டவர் திட்டத்திற்காய் அடைத்திருக்கிறீர். ஏற்ற காலத்திலே அவன் வாசலை திறப்பி. ஆண்டவரே, நீர் இதை செய்ய வல்லவர் என்று பேசப்பட்ட வார்த்தையை ஆண்டவரை பிடித்து கொண்டு, தேவரீர் எனக்கு செய்வது நன்மை என்பதை அறிந்து முன் செல்ல கர்த்தர் கிருபை கொடும். வார்த்தைக்குள்ளே இருக்கட்டும். நாங்களா வாசலை திறந்துடக்கூடாதப்பா, நாங்களா எதையும் செய்திடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் திறப்பீர் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கு பொறுமையோடு காத்திருப்பது நல்லதல்லவோ. ஆண்டவரே, அந்த பாதையில ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தி, ஆண்டவரை கர்த்தர் திடப்படுத்தி ஏற்ற காலத்தில் நீர் குறித்த நேரத்தில் உம்முடைய திட்டத்திற்காக நீர் திறக்க போற வாசல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரம் குறுகல பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா துதியும் உமக்கு மாத்திரம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.